இன்னைக்கு பணம் காசு சம்பாதிப்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு பல்வேறு துறைகளில் நாம் ஈடுபடுத்தலாம். ஆனால் குர்ஆன் மனனம் செய்த ஒரு ஹாஃபிலை நம் வீடுகளிலே நாம் உருவாக்கினால் நம் குடும்பமே சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிற ஒரு வழிகாட்டியாக அந்த ஹாஃபில் இருப்பார் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸின் மூலம் தெரிகிறது. ஹாஃபிலுல் குர்ஆன் சாதாரணப்பட்டவங்க அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், லவ் ஜுஇலல் குர்ஆனு ஃபீ இஹாபின், குர்ஆனை ஒரு தோளிலே சுத்தி சும்ம உல்கிய ஃபின்னார், அதை கொண்டு போய் நெருப்பிலே போட்டால் மஹ்தரக, அந்த குர்ஆன் எரியாது, அந்த தோல் எரியாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸுக்கு விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அந்த தோல் என்றால் மனிதனுடைய உள்ளம். மனிதனுடைய உள்ளத்திலே குர்ஆன் அவன் மனனம் செய்து அந்த குர்ஆன் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிற போது இவன் ஏதேனும் பாவம் செய்து நாளைக்கு மறுமையிலே அவன் நரகத்திலே போடப்பட்டாலும் அந்த நரக நெருப்பு இந்த ஹாஃபிலுல் குர்ஆனை எதுவும் செய்யாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்திலே மா மஸ்ஸத்துஹுன்னார், அந்த நரக நெருப்பு இவர் நரகத்திலே போடப்பட்டாலும் அந்த நரக நெருப்பு அவரை தீண்டாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.